இன்னார் செய்தால் ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ரோஸ் அண்ட் கேக்டஸ் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வளர்ந்துட்டுருந்துச்சு. இப்போ இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எப்போவுமே அந்த கேக்டஸை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ நீ வந்து ரொம்ப அழகாகவே இல்லை, நான் பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன், எல்லாருமே என்னை பார்த்து விரும்பி எப்போதுமே என்ன தான் வாங்கிக்கிறாங்க, உன்னை யார் வாங்குறா அப்படின்னு இந்த ரோஸ் எப்போ பார்த்தாலும் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த கேக்டஸும் பொறுத்து பொறுத்து பார்க்க அப்போ ஒரு நாள் இல்லை கேக்டஸ் வந்து கேட்கும், நீனும் முள்ளோட தான் இருக்கேன், நானும் முள்ளோட, என்னை ஏன் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னை யார் வாங்குறா, என்ன தானே எல்லோரும் வாங்குறாங்க, ஸோ அதனால் நான் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரில் பயங்கரமாக அந்த கேக்டஸை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து என்னாச்சு, அந்த ஊரில் வந்து மழை எதுவுமே இல்லை, ரொம்ப வறண்ட பூமி ஆயிடுச்சு, தண்ணியே இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ அந்த கேக்டஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த சமயம் அந்த ரோஸ் வந்து கேட்டுச்சு, நீ மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் வந்து என்னோடய தண்ணிகளெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், ஸோ அதனால தான் என்னோடய அப்பியரன்ஸ் வந்து இப்படி இருக்கும். அப்போ இந்த ரோஸ் வந்து கேட்டுச்சான், எனக்கும் கொஞ்சம் தண்ணி தாயேன், நானும் கொஞ்சம், நீ தண்ணி தரலைன்னா நான் செத்தே போயிடுவேன், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாயேன் அப்படின்னு சொல்லி இந்த கேக்டஸ் கேட்கும். உடனே இந்த கேக்டஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை அந்த ரோஸ் கொடுக்கும். அந்த ரோஸ்க்கு அதுக்கப்புறம் திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். வளர ஆரம்பித்தோடனே ரோஸ் வந்து அதுக்கிட்ட சாரி கேட்கும். சாரி, நான் உங்ககிட்ட என்ன எவ்வளோ உன்னை டீஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காமல் எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, சாரி அப்படின்னு சொல்லிச்சான்.